மணி, இந்த செய்தி ஒன்று இருக்குல்ல, நேற்றிலிருந்து அந்த செய்தியின் தன்மை பார்க்குறோம். ஆங்கில ஊடகங்கள் போகுது, நல்லதே நடக்கும், பொறுமையாக இருங்கள் அப்படின்னு. ஏன்னா சிங்கிள் பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை வச்சிருக்கிற கட்சியா தாவேக்கா இருக்கு. நல்லதே நடக்கும், பொறுமையாக இருங்கள்னு அங்கே இபிஎஸ் அவர்கள் பேசுறது. திமுகவினுடைய தீர்மானம், செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆனால் இது வழக்கத்துக்கு மாறான தன்மையோடு இருக்கிற தீர்மானத்தின் 2 வரிகள் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? ஏதாவது பின்னாடி இருக்கா, இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வழக்கமான நடைமுறையா புரிஞ்சுக்கிறதா? இல்லை, வழக்கமான நடைமுறை கிடையாது. நம்ம பிஹைண்ட் தி சீன்ஸ் என்ன நடக்குது, அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் என்ன, அதெல்லாம் கூட நம்ம போக தேவையில்லை. அது அவரவர்கள் சாமர்த்தியம் பொறுத்தது. பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பற்றி மட்டுமே வச்சாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை திமுகவுக்குள் இருக்கிறது என்பதுதான் இன்றைய யதார்த்தம். முதலமைச்சர் அவர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த பேட்டி கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் டிகே இளங்கோவன் என்ன சொல்றாரு, தலைமை எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம்ன்றார். அந்த ஆம்பிகுட்டி ஏன் வருது? கடந்த காலங்களில் எத்தனை தடவை திமுகவை அதிமுகவை ஆதரிக்கும், அதிமுக திமுக ஆதரிக்கும் நியூஸ் வந்திருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னால் பிஜு பட்நாயக் பண்ணாருன்னு ஒரு தகவல் உண்டு, அது ஓடி போச்சு 50 இயர்ஸ் பிஃபோர். எத்தனையோ தோல்விகள் வந்தது. கலைஞர் எத்தனையோ தடவை தோத்துருக்காரு, ஜெயலலிதா எத்தனையோ தடவை தோத்துருக்காங்க. கலைஞர் கடந்த காலங்களில் தோற்கும் பொழுது அதிமுகவை ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லலையே. அன்னைக்கு தேர்ட் பிளேயர் இல்லைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். சுருக்கமாக சொல்றதுன்னா, ஒருவேளை அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய முடிவை திமுக எடுக்குமே ஆனால் அது பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய முடிவு. ஏன்னா இந்த அதிமுக, அமித்ஷாவோட அதிமுக நீங்க தான் சொன்னீங்க, இது என்டிஏ. ஓகே, பிஜேபியோட ஒரு எம்எல்ஏவை தவிர்த்துட்டு ஏடிஎம்கே இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு முடிவை ஒருவேளை திமுக எடுக்குமே ஆனால் அது அதிமுகவை எடுக்கக்கூடிய முடிவல்ல, ஆதரிக்கக்கூடிய முடிவல்ல, அது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய முடிவு. பாஜக அரசை திமுக இங்கே நிறுவுகிறது என்ற அர்த்தம். அப்படித்தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படித்தான் பிரச்சாரம் பூரா போச்சு. இந்த தேர்தல் முழுவதிலுமே எடப்பாடி பழனிசாமி விமர்சித்ததை விட நரேந்திர மோடியையும் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் இந்துத்வாவையும் தான் முதலமைச்சரும் திமுகவினரும் விமர்சித்தாங்க. அந்த நெருக்கடி இருக்கு. அந்த கிராக்ஸ் ஒருவேளை அதிமுக அரசு இங்கு அமையுமே ஆனால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆவாரே ஆனால், இன்றைக்கு அவங்க புதுச்சேரியில் பேசும்போது கூட நல்லதே நடக்கும் இருக்கார். ஆம்பிகுட்டி வந்துடுச்சு. நடக்காதுன்னு எதையுமே நம்ம பாலிடிக்ஸில் ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுமே ஆனால் அது தமிழகத்தில் பாஜக அரசு அமைய திமுக உதவி செய்திருக்கிறது என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோட மெசேஜ் அதுதான். இப்போ இந்த இடத்தில் இந்த டிசிஷன் இந்த சீரியஸ்னஸ் இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் தெரிகிறது. ஆனா அவங்க பிரச்சனை என்னன்னா, மொத்தமா வெளியில போயிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா உறவு அறுத்த மாதிரி ஆயிடும். காங்கிரஸ் பிரிட்ஜஸை பர்ன் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ நெருக்கடியான நிலையில் இருக்கிறது இந்த 3 கட்சிகள் தான். இந்த 6 பேர் தான் சார். இந்த 6 பேர் அங்கே போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆளுநர் அழைச்சி தான் ஆகணும். விஜய் முதல்வர் ஆவார், அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 6 பேர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி தான் மற்ற எல்லாமே ஓடிட்டு. 6 பேர் ரொம்ப முக்கியம். முதல் சுற்றுல நான் சொன்னேன், ஒரு மணி நேரத்துக்கு மேல கார்த்திகேயனோட சுற்றுல நான் அதை மறுபடியும் வலியுறுத்தினேன். உங்களுக்கு இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் 2 மக்களவை தேர்தல்களில் லோக்சபா ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு டிஎம்கேவால தான் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் தேசிய அளவில் 3 மாநிலங்களை ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்கள் திமுக புண்ணியத்தில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒருவேளை திமுகவுடன் அவர்கள் உறவை அறுத்துக் கொள்வார்களே ஆனால், ஏன்னா நாளைக்கு தாவேக்காவை ஆதரிக்கிறதுன்ற முடிவை 2 கம்யூனிஸ்டுகளும் எடுக்கிறாங்கன்னா அது திமுகவோடய நீங்கள் இருக்க முடியாது. ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. நீங்கள் டிஎம்கேவோடையும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு தாவேக்காவையும் ஆதரிக்க முடியாது. ஒரு டிசிஷனை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். எடுக்கிறதுல இருக்க சிக்கல் இங்கே ஒரு அரசு அமைப்பதற்காக, ஏன்னா ரொம்ப சிக்கலான ஒரு கட்டத்தில் இருக்குது தமிழக அரசியல். இன்னைக்கு இதுவரை காணாத ஒரு சிக்கல். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் 34% ஓட்டு, பட் சீட்டை அது கன்வெர்ட் ஆகல. அடுத்து எலெக்ஷன் தான். நான் இன்னொன்று உங்களுக்கு தெளிவாக சொல்லினேன், இந்த சட்டமன்றத்துக்குள்ள நம்பர்ஸை வச்சு பார்க்கும்பொழுது ஆட்சி அமைக்கக்கூடிய நியர் பாயிண்ட்ல இருக்கிறது தாவேக்கா தான், திமுகவோ அதிமுகவோ கிடையாது. ஏன்னா 118 பெஞ்ச் மார்க்னா 108 118 நோக்கி போறது ஈஸியா, 59 47 போறது ஈஸியா? இந்த 47 59 ஆதரிக்கிறதுன்றது ரொம்ப ஃபார் ஃபெச்ட். அது நடக்காதுன்னு நான் சொல்லல, பட் ரொம்ப ஃபார் வந்துருது இல்ல, கூட்டின நம்பர் வந்துருது. பட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஒன்லி நம்பர்ஸ். இதோட விளைவு என்ன? உங்களுக்கு 2 கட்சிகளுடைய தொண்டர்களோட மனநிலை, வாக்களித்த மக்களை நீங்க இவ்வளவு தூரம் முட்டாளாக்குவீங்களா? அதிமுக போய் திமுக ஆதரிக்கிற முடிவை நீங்க செய்வீங்க, நான் மறுக்கல. பட் அதோட விளைவு என்னன்ற, காங்கிரஸ் ஆதரிச்சிருச்சே சார். இல்ல நீங்க 1000 உதாரணங்களை சொல்லுங்க. இல்ல அதாவது சார், இப்ப கோட்டீஸ்வரன் சொல்றது இன்னைக்கு இருக்கிற சூழல் நியாயங்களை உங்களுக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா பிளாக், அதை நீங்க மதச்சார்பற்ற கூட்டணி எப்படி பேரிட்டு அழைச்சாலும், திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, இன்னொரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜய், எல்லாருமே மைய கருவா வைப்பது ஆன்டி பிஜேபி. ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்காவது ஒரு லாஜிக் இருக்குது. நாங்க ஒரு மதசார்பற்ற சக்தியை தான் ஆதரிக்கிறோம். நீங்க அதிமுக போய் திமுக ஆதரிக்குதுன்னா அது என்ன லாஜிக் அங்க? அப்போ நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
எதுக்காக விஜய் அவர் அழைப்பது பதவியேற்க அழைக்கிறதுல ஆளுநர் ஏன் தள்ளி போட்டுட்டு இருக்கிறாரு, அந்த தள்ளி போடுவதற்கான காரணம் என்ன? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுல ஏதாவது கணக்கு இருக்கான்றது? நிறைய கணக்கு இருக்கு. விஜய் காங்கிரஸ் போய் விஜய்க்கு மாலை போட்டது தான் பெரிய கணக்கு. இல்லாட்டி கூட அவருக்கு அழிச்சிருப்பாரு. 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது சவுத் பூரா இன்னைக்கு காங்கிரஸ் கண்ட்ரோல், எக்ஸப்ட் ஆந்திர பிரதேஷ். அதுவும் கேரளாவில் கவர்மெண்ட் வந்துடுச்சு. கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா 60 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவை ஒரு உறுப்பினர் இருந்தா கூட அது எப்படி மோடி ரசிப்பார்? சவுத் இந்தியா பூரா பிஜேபிக்கு எதிராக நிக்குது. அப்ப ராகுல் காந்தியும் விஜயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்னா கேம்பெயின் பண்றாங்கன்னா அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அதனால விஜய் சிஎம் ஆவறத அவங்க கூடிய வரை தவிர்க்க பார்ப்பார்கள். இப்ப இந்த இடத்துல மணி ஒரு முக்கியமான விஷயம்ன்றது, இப்போ இந்த பேக்டோர் செந்தில் சொல்றதை நம்ம மறுக்கல, ஏன்னா எதுவுமே நமக்கு ஊர்ஜிதமாக தெரியலன்னாலும் கூட ஒருவேளை அதிமுக திமுகலாம் ஒரு உறவு வருதுன்னு வைங்க, அது டெல்லியை டிஸ்டர்ப் பண்ணாதா? அவங்களுக்கு விஜய் காங்கிரஸ் அவங்களோட பிரதான எதிரி, பிஜேபியோட பிரதான எதிரி திமுகவானா திமுகவா கிடையாது, காங்கிரஸ். காங்கிரஸ் இங்க ரீசரெக்ட் ஆகுது, புத்துயிர் பெறுது. எதுவும் கேரளா எலெக்ஷன் இந்த 5 மாநில தேர்தல்ல மேற்கு வங்கத்துல வெற்றி பெற்றாங்க, அவங்க பெரிய வெற்றி அது. ஆனா சவுத்த கிட்டத்தட்ட கோட்டை விட்டாங்க. இதுல தமிழ்நாடும் போய் சேருதுன்னா எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதை? அவங்களோட எதிரி திமுக கிடையாது, அண்ணா திமுக கிடையாது, காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ்க்கு இங்க உயிர் வருது. விஜய் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு, இது வரைக்கும் உறுதியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அதை அலோவ் பண்ணுவாங்க? நம்பர்ஸ் கேம்ல அவர் மாட்டிக்கிறார். அதான் சிக்கல். எப்படி பார்த்தாலும் விஜய், நான் திரும்பவும் சொல்றேன், இந்த அசம்பிளிக்குள்ள விஜயால ஆட்சி அமைக்க முடியலன்னா எலெக்ஷன்ஸை தவிர வேற வழியே கிடையாது. செந்தில், ஒரு இடம்ன்றது எல்லாமே உங்களோட கருத்தை நான் மதிக்கிறேன், ஏன்னா ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு பேசணும். அது வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் மணி அவர்கள் சொன்னது அவர் முற்றாது. அது நீங்க அதிமுகவை ஆதரிக்கிறது அப்படின்றது பாஜகவை ஆதரிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். அதை நிச்சயமா இடதுசாரிகளோ விசிகாவோ செய்ய வாய்ப்பில்லைன்றது ஒரு கோணம். திமுகவோ அது செஞ்சா அது அவங்க மீது அந்த விமர்சனம் இருக்குன்னா இந்த வாய்ப்பே நடக்காம தானே இருக்கும். நீங்க ஒருவேளை இந்த அறிவிப்பு வந்துடுச்சுன்னா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம். இல்ல, நான் சொல்றது யூகத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி. சரி, யூகத்தின் அடிப்படையில் கேள்வி, இப்படி ஒரு விமர்சனம் இருக்குன்னா உங்களோட பதில் என்ன? யூகத்தின் அடிப்படையில் தான் நானும் பதில் சொல்ல முடியும். சரி, யூகத்தின் அடிப்படையில் பதில் அப்படின்னா 2 விஷயம். இவர் சார் கேட்டதுக்காக பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. எனவே அந்த அதிமுகவோடு திமுக சேர்ந்தால் அது எவ்வளவு பெரிய சிக்கல் என்று மணி சார் சொல்ற கரெக்ட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் திமுக அதிமுக பாஜக கூட்டணி மீது வைத்து வந்திருக்கக்கூடிய விமர்சனத்திலிருந்து எழக்கூடிய கேள்வி. அது நியாயமான கேள்வி. நான் கடந்த கால அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து ஒரு பார்வையை பார்க்குறேன். பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருந்துக்கு தானே கடந்த காலத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல சார், அதனால கேக்குறேன். பாஜகவோட அரசியல்ல பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது, அதுல என்ன சிக்கல்? அங்க என்ன சிக்கல் வரும்? அவர் கேட்டதுனால சொல்றேன். இல்ல நீங்க சொல்றேன், திருப்பி சொல்றேன், பாஜகவோட கூட்டணி வைக்க போது நான் சொல்ல. இல்ல புரிஞ்சிருச்சு. கடந்த காலத்துல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தாங்க. இல்ல புரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம். அப்ப கடும் விமர்சனத்தை திமுக என்ன செஞ்சது? எதிர்கொண்டுச்சு தானே. இல்ல, நான் அதை மறுக்கல செந்தில். ஆனா அதுல இருக்கிற சிக்கல், இப்ப இந்த 6 பேர் நம்பர் இருக்குல்ல, விசிக இடதுசாரிகள், அவங்க ஒரு காலமும் காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டாங்கல்ல. ஒருவேளை அதிமுகவா அவங்க பாஜகவா பார்த்துட்டாங்கன்னா இந்த 6ன்ற நம்பர் போக வாய்ப்பே இல்லை. எனக்கு இந்த வாதமே உண்மையிலே புரியல சார். எனக்கு என்ன வாதம்னு எனக்கு புரியல. காங்கிரஸ் திமுகவா பாக்குறீங்களா? அப்படி பாக்குறீங்களா? இல்ல, திமுக காங்கிரஸ் தானே கூட்டணி. ஆமா, ஆனா காங்கிரஸ் திமுக இல்ல. ஜெயலலிதா அம்மா அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. அதே ஜெயலலிதா மேடம் மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. சரி, திமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருந்துச்சுல்ல. அதே திமுக பாஜக கடுமையா இருக்குது இல்ல. இந்த இல்ல சார், முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம் சார். இதே விஜய் அவர்கள் மோடியை பாராட்டி பேசியிருக்காருல, மோடி அற்புதமான தலைவர்னு பேசியிருக்காருல. இதே விஜய் ராகுல் காந்தியை சந்திச்சு காங்கிரஸ் பாராட்டி இருக்கிறாரு. இதே விஜய் தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறாரு. இதே விஜய் இப்ப காங்கிரஸ் திருப்பி என்ன செய்யறாரு? சேர்றாரு. அரசியல் எனக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கேட்டதுனால சுருக்கம். அதிமுக திமுக சண்டை போட்டாங்க, ஒண்ணு சேர்றாங்களான்னு கேட்டதுனால காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்ததா என்னது? தேசியவாத காங்கிரஸ். காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு வந்தா திராவிட காங்கிரஸ். நான் திருப்பி சொன்னா அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். புரியுது? ஒரே ஒரு நிமிஷம் சந்திர, ஒரு நிமிஷம். நான் ரொம்ப சிம்பிளா என்னோட क्वेश्चन வெரி ஸ்ட்ரைட். நான் அதை நியாயப்படுத்துறாங்கிறது அல்ல, அது வேற நாள். பேச அலோவ் பண்ணணும். தயவு செஞ்சு பேச அலோவ் பண்ணுங்க. இல்ல சார், நான் நியாயப்படுத்தலங்கறேன். இல்ல நீங்க அந்த இடத்துல இருந்து ஏன்ட கேள்வி வச்சுறாங்க. நான் இல்ல ஒரே ஒரு கேள்வி, வெரி சிம்பிள் क्वेश्चन. அத மட்டும் பேச அலோவ் பண்ணுங்க. ஒருவேளை அதிமுகவை திமுக ஆதரிக்கிறது என்றால் நான் சொல்லுகிறேன் அது பாஜகவை திமுக ஆதரிக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் அதை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? இல்ல, 2 விஷயம். அவர் நான் புடிச்சறேன். பாஜக இல்லாத ஒரு அதிமுகவும்
பாஜக தான் என்று மணி சார் சொல்றாரு. அதானே சார்? அது திமுகவே சொன்ன வாதம். இல்ல நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன். பாஜக இல்லைனாலும் அதிமுக பாஜக நான் ஏத்துக்கிறேன். திமுக சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அதிமுகவை திமுக ஆதரித்தால் அது பாஜகவை ஆதரிப்பது என்பது என்னுடைய கருத்து. இது சரியா தப்பா? இந்த அதிமுகவை பாஜக இல்லாத அதிமுகவை சரி ஒரு கட்சி ஆதரிக்குது. இப்ப தாவேகாவே நாளைக்கு ஆதரவு கேக்குது. ஓகே அப்படின்னா அதுவும் பாஜகவுடைய ஆதரவு தானே? பேசுறேன் அப்படி சொல்லுவாரா? ஓகே.